நேற்று விழுப்புரத்துல ஒரு விழால கலந்துட்டு இருக்கும்போது மேடையிலேயே விஷால் மயக்கம் போட்டு விழுகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, சின்ன சலசலப்பு, திடீர்னு ஒரு பரபரப்பு. என்ன அப்டின்னா, பேசிக்கிட்டே இருந்தவரு டக்குன்னு அப்படியே சரிகிறாரு. அதாவது அந்த மேடையிலேயே வந்து லைட்டா சரிகிறாரு. கூட்டத்தில அந்த காணொளிகள்லாம் எல்லா பக்கமும் வந்திருக்காரு. மயக்கப்பட்டாரு. மயக்கம் அடைஞ்சுட்டாரு. மயக்கம் அடைஞ்சோனே காலையில 7 மணிக்கு ஷூட்டிங்னா, விஷால் வந்து 2, 3 நாள் கூட வந்து ரூம தொறக்காம படுத்தே கிடப்பாரு. அவுட்டோர் லொகேஷன்ல. அந்த அளவுக்கு வந்து விஷாலுக்கு உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லைன்னா, அது வந்து ஒரு டிப்ரஷன், டென்ஷன் இந்த தலைவலின்னு ஒண்ணு வந்து விஷாலுக்கு வந்துருச்சு. ஒரு ஒன் சைடு ஹெட்டேக்ன்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலி. மைக்ரேன் ஹெட்டேக்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டாரு. அது உண்மதான். அந்த அந்த மைக்ரேன் ஹெட்டேக் தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துட்டே இருந்தாரு. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேன் ஹெட்டேக், இந்த தலைவலி, இந்த மாரி நியூரோ டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதகதராஜா வந்து விஷாலுக்கு வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆகி பொங்கலுக்கு வந்து பெரிய வெற்றி படமா மாறிடுச்சு. இருந்தால் கூட அடுத்து விஷாலுக்கு தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்களா, தைரியமா விஷாலை போட்டு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வராங்களா, பைனான்சர் விஷாலுக்கு இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதுதான் எப்படி சொல்றது, அதுவும் நடிகனுக்கு என்ன முக்கியம்னா அவருடைய முக அமைப்பும் உடம்பும் தான். ரெண்டையும் நடிகன் கண்டிப்பா பாதுகாத்தே ஆகணும். அதை விஷால் வந்து பாதுகாத்துட்டாரா அப்படின்னா பாதுகாத்த தவறிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் இப்போ விஷாலோட ஆர்யா அப்படிதான் சுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் கூட நண்பராக இருந்தார். அப்புறம் நந்தான்னு ஒரு நண்பர் இருந்தார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்யாணம் பண்ணி எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. விஷால் மட்டும் தனித்து விடப்பட்டார். இப்போ வந்து விஷால் வந்து கல்யாணம் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஷால் அவர்கள் சமீபத்தில் மதகஜராஜா பட விழாவின் போது பார்த்தீங்கன்னா கை நடுக்கத்தோடு பேசினது சர்ச்சையானது. படம் ப்ரொமோஷனுக்காக பேசினாரா அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட டிபேட் ஆனது. இந்த சூழலில் நேற்று விழுப்புரத்தில் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது மேடையிலேயே விஷால் மயக்கம் போட்டு விழுகிறாரு. அவர் அப்படியே காரில் கூட்டி ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் அது தொடர்ச்சியாக வந்து அவருக்கு எதுவும் இல்லை, சாதாரண ஒரு மயக்கம் தான் சொல்கிறாங்க இல்லையா? உண்மையில என்ன சார் நடந்தது? நேற்று திருநங்கைகளுக்கு விழுப்புரத்தில் ஒரு அலை போட்டி நடந்துச்சு. அதில் வந்து விஷால் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாரு. அநேகமாக நேற்றுக்கு மாலை வேளையில் நடந்த விழான்னு நினைக்கிறேன். நம்ம அமைச்சர் பொன்முடி ஐயா கூட அதில் கலந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சலசலப்பு, திடீர்னு ஒரு பரபரப்பு. என்ன அப்படின்னா, பேசிக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு அப்படியே சரிகிறார். அதாவது அந்த மேடையிலேயே வந்து லைட்டாக சரிகிறாரு. கூட்டத்தில் அந்த காணொலிகள்லாம் எல்லா பக்கமும் வந்திருக்காரு. மயக்கப்பட்டார். மயக்கம் அடைஞ்சிட்டாரு. மயக்கம் அடைஞ்சோன்னே இம்மீடியட்டாக அவருக்கு வந்து தண்ணி குளித்து ரெடி பண்ணுறாங்க. அவர் சரியாயிட்டார். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக்அப் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான், சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட மேனேஜர் சொல்லியிருக்காரு, ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தார், அதனால் கொஞ்சம் டயர்டு, அது இல்லாமல் இந்த வெயில் இதெல்லாம் அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. அது ஒரு சாதாரணமான மயக்கம் மாதிரி தான் தெரியுது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேடையில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பழைய விஷால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா சார், விஷால் வந்து சில காலங்களுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் நஷ்டமாயிருச்சு. விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்ற தயாரிப்பு நிறுவனம் விஷால் தான் அதுக்கு தயாரிப்பாளர். அந்த அந்த நிறுவனம் சார்பாக பல படங்கள் தொடர்ந்து அவரே கதாநாயகனாக நடித்து எடுக்கிறாரு. சில படங்கள் வெற்றி படங்கள் இருந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படங்கள், அதுக்கு அடுத்தடுத்து தோல்வி படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் விஷால் நடித்த சில வெளி பேனர் படங்களும் சரியில்லாமல் போயிருச்சு. தொடர்ந்து தோல்வி, விஷாலுக்கு சிக்கல். இப்போ அந்த விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக தான் நம்ம மிஸ்கினை வச்சு துப்பறிவாளன் 2 வந்து ஷூட் பண்ணாரு. அது கிட்டத்தட்ட வெளிநாட்டில் போய், கிட்டத்தட்ட லண்டனில் போய் பல கோடிகளை வந்து அதில் செலவழிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு. முக்கால்வாசி படம் முடிந்த நிலையில் மிஸ்கினுக்கும் விஷாலுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அது ஆல்ரெடி மிஸ்கின் ஒரு மேடையில் பேசினாரு, விஷால் ஒரு மேடையில் பேசினாரு. அதெல்லாம் பழைய கதை. இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அவ்வளோ தூரம் பணம் முதலீடு செஞ்சு அந்த படம் நின்று போச்சு. நின்று போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்து, அவரே டைரக்ட் பண்ண போறதெல்லாம் அறிவிப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஒரு ஈகோ ப்ராப்ளமாகவும் விஷாலுக்கு மாறிடுச்சு. அதாவது வந்து இதே துப்பறிவாளன் 2 வந்து நான் மறுபடியும் நானே டைரக்ட் பண்ணுவேன். அதாவது மிஸ்கின் எடுத்த போர்ஷன் எல்லாம் தூக்கி போட்டு புதுசா நான் டைரக்ட் பண்ணி நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணி அதை ட்ரை பண்ணாரு, முயற்சி பண்ணாரு. அவரே இயக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு அந்த படத்துக்கு தொடர்ந்து ஃபைனான்ஸ் கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்றாரு, எப்படியாவது ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை எடுக்கணும்னா, ஆனா ஃபைனான்ஸ் கிடைக்கல, சிக்கல். இப்ப விஷாலை பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து இப்ப சண்டைக்கோழியிலாம் நடிச்ச போது விஷால் மாதிரி ஒரு எப்படி சொல்றது, மேன்லியான ஒரு ஹீரோ, அதாவது வந்து நம்ம வீட்டு
பையன் விஷால் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் முகம் விஷாலுக்கு. ரொம்ப பிரமாதமா இருப்பாரு. அவரோட ஹைட்டு, வெயிட், அவரோட லுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாவும், நல்ல யூத்தாவும் இருக்கும். விஷால பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு நடிகர் தான் விஷாலு. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய படங்கள், நல்ல படங்கள்லாம் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாரு. விஷால் வந்து ஒரு உச்சத்துக்கு வந்தாரு. தாமிரபரணி என்னென்னமோ படங்கள்லாம் நடிச்சு, தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட விஷாலுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு. விஷால பொறுத்தவரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்டின்னா, அது 100% விஷாலுக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு வந்து பிரமாதமா படங்களை ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஜயகாந்துக்கு அப்புறம் ஆக்ஷன் வந்து பிரமாதமா பண்ணக்கூடிய ஒரு நடிகர் விஷால். அப்படி இருக்கும்போது, சமீப காலமா விஷாலுக்கு நான் சொன்னேன்ல, இந்த பட தயாரிப்புல ஏற்பட்ட நஷ்டம். அதாவது அடுத்தடுத்து படங்கள் தயாரிக்கலாம் அப்படின்னும்போது அவருக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கல. வேற தயாரிப்பாளர்கள் வந்து விஷால புக் பண்ணி எடுப்பாங்களான்னா, வேற தயாரிப்பாளர்களும் வரல. இந்த மாரியான நிலைமையில ஒரு மன உளைச்சல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் பார்த்தீங்களா, அதாவது உடம்ப வந்து விஷால் வந்து சரியா பார்த்துக்காம உட்டாரு. வேளைக்கு சாப்பிடுறதில்ல, நெறைய நேரங்கள் தூங்குறது, பிரஷரு, டென்ஷனு இதில வந்து கொஞ்சம் டிப்ரஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது, இந்த மாரியே கொஞ்சம் டைம் வந்து அவரு ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. விஷால் வந்து இந்த மாரி வந்து நெறைய நேரம் தூக்குறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்பட்டது. அதாவது வந்து பாலா வந்து அந்த அவன் இவன்ல வந்து விஷாலை பயன்படுத்தி அந்த கேரக்டர் வந்து கண்ணெல்லாம் தச்சு விஷாலுக்கு வந்து நெறைய நர்வஸ் ப்ராப்ளம் குடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைன்னு சொல்றாங்க, உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. அத பத்தி நம்ம பெருசா இங்க பேச வேண்டாம். பட் பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹேபிட் விஷால் வந்து சினிமால வந்து இப்ப ஷூட்டிங்னா, காலையில 7 மணிக்கு ஷூட்டிங்னா, விஷால் வந்து 2, 3 நாள் கூட வந்து ரூம தொறக்காம படுத்தே கிடப்பாரு. அவுட்டோர் லொகேஷன்ல. அந்த அளவுக்கு வந்து விஷாலுக்கு உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லைன்னா, அது வந்து ஒரு டிப்ரஷன், டென்ஷன் இந்த தலைவலின்னு ஒண்ணு வந்து விஷாலுக்கு வந்துருச்சு. ஒரு ஒன் சைடு ஹெட்டேக்ன்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலி. மைக்ரேன் ஹெட்டேக்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டாரு. அது உண்மதான். அந்த அந்த மைக்ரேன் ஹெட்டேக்கு தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துட்டே இருந்தாரு. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேன் ஹெட்டேக், இந்த தலைவலி, இந்த மாரி நியூரோ டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கன்டென்ட் ஒண்ணு இருக்கும். அதாவது உங்களோட நர்வ்ஸ வந்து சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும். அதான் அதனுடைய வேலையே. அந்த மாரி மாத்திரைகள் எடுக்கும்போது, ஆக்டிவா விஷாலால இருக்க முடியல. இந்த காலகட்டம் ஒண்ணு இருந்தது பார்த்தீங்களா? அது சரியா எந்திரிக்க முடியாம, சரியா தூங்க முடியாம, தொடர்ந்து 3 நாள் வந்து தூங்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில வந்து விஷால் வந்து தன்னுடைய ஹெல்த்த வந்து சரியா கவனிக்காம விட்டார். டோட்டலாவே பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்து நல்ல நண்பர்கள்லாம் இருந்தாங்களா, போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனா, சரியா சாப்பிடாம, சரியா அந்த எப்படி சொல்றது? எக்ஸர்சைஸ்லாம் ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷால். அதெல்லாம் பண்ணாம, வாக்கிங் பண்ணாம, வார்ம் அப் பண்ணாம ஒரு மாரி இருந்தது. வந்து விஷாலோட உடம்பு வந்து ரொம்ப வந்து தளர்வ குடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து சின்ன வயசு விஷாலுக்கு வந்து பெரிய வயசுலாம் கிடையாது. ஆனா, ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு தளர்வ குடுத்துருச்சு. சமீபத்தில விஷால் பேசுற காணொளிகள், விஷால் மதகஜராஜா மேடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்திக்கே கூட பாருங்களேன், இவ்வளவு இளைஞர் வந்து திடீர்னு மயங்கி விழுகுறதுக்கு பெரிய காரணங்கள் இருக்கணும். அப்படி ஒண்ணும் காரணமே இல்லாம மயங்கி விழுகுறான்னா, உடம்ப கவனிக்காம விட்டாரு. லஞ்ச் சாப்பிடல. அதனால தான் மயங்கி விழுந்தான்னு அவருடைய மேனேஜர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்ல சார். சில நேரங்கள்ல வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால ஒரு மயக்கம் வரும். அது இயற்கை எல்லாருக்குமே வரும். இப்ப வெயில்ல நல்ல கடுமையான வெயில்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மயக்கம் மாரி வரும். ஒரு ஒரு அசதி வரும். ஒரு சோர்வு வரும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம். பொதுவா பார்த்தீங்கன்னா, விஷால் மாரி ஒரு இளைஞன் வந்து ஃபிட்டா இருக்கிற இளைஞன் வந்து, இப்படி ஒரு சின்ன மேடைக்கெல்லாம் வந்து மயங்கி விழுகுறதுங்கிறது சரி கிடையாது. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் உடம்பு வந்து சரியா கவனிச்சுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ற நடிகர் வந்து விஷால். அதாவது வந்து எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் விஷால். அவர் எப்படி இப்படி ஃபிட்னஸ கான்சன்ட்ரேட் பண்ணாம போய்ட்டாரு அப்படிங்கிறது. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க சார். சினிமால தோல்விகள் இருக்கலாம், வெற்றிகள் இருக்கலாம், இல்ல வந்து பண நஷ்டங்கள் இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஆனா, அந்த மாரி காலகட்டங்கள்ல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹெல்த்த பார்த்துக்கணும். நமக்கு வந்து ஒரு சரிவு இருக்கு. ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில நம்ம பக்குவமா நம்ம ஹெல்த்த பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? அந்த பின்னடைவுங்கிறது வந்து டெம்பரவரியான ஒரு பின்னடைவு தான். இப்ப விஷால் மாரி நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு படம் பெரிய வெற்றி படம் குடுத்துட்டா கூட அவருக்கு வந்து மறுபடியும் அந்த மார்க்கெட் வந்துரும். அதனால அந்த டெம்பரவரியான பின்னடைவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில வந்து நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். அந்த உடம்ப மட்டும் நம்ம பார்த்துக்காம விட்டுட்டோம்னா, அடுத்தடுத்து வந்து பல சிக்கல்களை நம்ம மேற்கொள்ற மாரி இருக்கும். மதகஜராஜா வந்து விஷாலுக்கு வந்து ஜனவரில ரிலீஸ் ஆகி பொங்கலுக்கு வந்து பெரிய வெற்றி படமா மாறிடுச்சு. இருந்தால் கூட அடுத்து விஷாலுக்கு தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்களா? தைரியமா விஷால போட்டு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வராங்களா? ஃபைனான்சர் விஷாலுக்கு இருக்காங்களா? அப்படின்னா இல்ல. அதுதான் எப்படி சொல்றது?
அது காரணம் என்னன்னா கௌதம் மேனன் பெரிய பெரிய டேரக்டரோட அடுத்தடுத்து லைனப் இருக்கலாம் சார் சொல்லியிருந்தாங்க. நிறைய லைனப் சொல்றாங்க. அவரோட பண்ண போறாரு, இவரோட பண்ண போறாரு, எல்லாமே சொல்றாங்க. எதுவும் வந்து ஒரு அறிவிப்பா வரல. இந்த இது இந்த 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 படம் பூஜை போட்டாச்சு, இந்த படம் தொடங்கியாச்சு, இந்த படம் ஷூட்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த அறிவிப்புமே வரல. ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஜனவரியிலேருந்து எடுத்துக்கங்களேன், மதகராஜா வெற்றிக்கு நேரம் விஷால் வந்து ஒரு 2 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கணும். நடிக்கலையே, இன்னும் ஒரு படத்துல கூட நடிக்கலையே, ஒரு படம் கூட அறிவிப்பே இல்லாம இருக்கே. அப்ப என்ன காரணம்? காரணம் நம்ம சொல்ற காரணம் தான். அதாவது வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு, பயப்படுறாங்க. அது ப்ரொடியூசர்ஸோ ஃபைனான்சர்ஸோ பணம் முதலீடு செய்யறதுக்கு பயப்படுறாங்க. இன்னொரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து உங்களுக்கு உண்மையாலுமே உடம்புல ஒரு நோய் இருந்தா கூட, ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஏதோ ஒன்று இருந்தா கூட நடிகர்கள், பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அதை மறைச்சிருவாங்க. அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சிக்கிட்டே அது வந்து டிராவல் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர், உங்களை நம்பி பணம் கொடுக்குற ஃபைனான்சர் இம்மீடியட்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சமீபத்தில் ஏன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், மாரிமுத்துன்னு ஒரு நடிகர் டிவி சீரியல் நடிச்சார், எதிர்நீச்சல் எல்லாம் நடிச்சு பெரிய புகழ் அடைஞ்சார். அதாவது எங்க போனாலும் மாரிமுத்துவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய அடையாளம் மாரிமுத்து கிடைச்சிச்சு. ஆனா பாருங்க, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவர் ஆல்ரெடி பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம அவர் தொடர்ந்து வந்து ஆக்டிவா நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்க சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த அந்த அதாவது இப்படி சினிமா வாழ்க்கை, நம்ம ப்ரொஃபஷனான ஒரு வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பக்கம் ஓடுங்க, ஓட வேணாம்னு சொல்லல. அதே நேரத்தில் வந்து உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். இருக்கிறதுலே முக்கியம் வந்து சார், நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா திருப்பி சம்பாரிச்சுக்கலாம். நீங்க உடம்ப இழந்துட்டீங்கன்னா, உடல் வந்து உங்களுக்கு வந்து சரியா ஒத்துழைப்பு கொடுக்காம போச்சுன்னா, அதை நம்ம திருப்பியே சம்பாதிக்க முடியாது. இப்போ இந்த மாரிமுத்துலாம் அப்படிதான் மறைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. பல விஷயங்களை பல நாள் வந்து தெரியாமையே வந்து யார்கிட்டையுமே அது சொல்லாமே மறைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு, மறைச்சிட்டே இருந்திருக்காரு. அந்த சீரியல்ல நீங்க கடைசி கட்டத்துல மாரிமுத்துவோட அந்த முடியிற தருணத்துல, அவர் இறந்த தருணத்துல, அந்த கடைசி எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கத்தி 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 நடிக்க வேண்டிய எபிசோட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த கதையில, கதை அமைப்பு அப்படி இருந்துச்சு. அதுலதான் அவர் ஃபேமஸ் ஆனாரு. அதுதான் ஃபேமஸ் ஆனார். பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு. பயங்கரமா அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அதுதான் காரணம். அப்ப பாருங்க, அவர் உயிரே காவாங்கிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சடன் ஒரு மேசிவ் அட்டாக், அதுல முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த இடத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, அவரே கார் ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்ப கூட வெளியில தெரியப்படுத்துறதுக்கு அவர் விரும்பல. ஒருவேளை தெரியப்படுத்தினா மறுபடியும் நமக்கு மார்க்கெட்ல பிரச்சனை வரும், நம்மளை புக் பண்றதுல யோசிப்பாங்கங்கிறது பொதுவாகவே சொல்லுவாங்க. சினிமாக்காரவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட காலாட்டிட்டே தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கட்ட விரலையும் ஒண்ணா சேர்த்து டக்குன்னு கட்டி விட்டு போயிடுவாங்க. செத்துட்டாருன்னு சொல்லி நியூஸே பரப்பிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனை வதந்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர் இறந்துட்டார், இவர் இறந்துட்டார்லாம் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி தான் சினிமால இன்னும் பாதுகாப்பா இருக்கணும். சினிமால முதல் முக்கிய முதலீடு என்ன தெரியுமா சார்? உடம்பு தான். அதுவும் நடிகனுக்கு என்ன முக்கியம்னா, அவருடைய முக அமைப்பும் உடம்பும் தான். 2யும் நடிகன் கண்டிப்பா பாதுகாத்தே ஆகணும். அதை விஷால் வந்து பாதுகாத்துட்டாரா அப்படின்னா, பாதுகாத்த தவறிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் விஷாலுக்கு இத்தனை பிரச்சனை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருக்கு உடல்நலம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி 9 வருடத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது, நடிகர் சங்கம் திறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் சொன்னாரு. நானே ஒரு மேடையிலே அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து சும்மா எப்பயோ சொன்னது அது, எனக்கும் கல்யாணம் பண்ற ஆர்வம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா இதை வச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவும் ஒரு காரணமா கூட இருக்குமா? இல்ல அதெல்லாம் கிடையாது. விஷால் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். பேச்சுலராகவே இருந்துகிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவர் கல்யாணம் பண்ணா ஏன் விஷாலுக்கு பொண்ணா கொடுக்க மாட்டாங்க? 1000 பேர் வந்து கியூல நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ விஷாலோட ஆர்யா அப்படிதான் சுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் கூட நண்பராக இருந்தாரு. அப்புறம் நந்தான்னு ஒரு நண்பர் இருந்தாரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்யாணம் பண்ணி எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. விஷால் மட்டும் தனித்து விடப்பட்டார். இப்போ வந்து விஷால் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இம்மீடியட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாம், எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனால் காலம் தாழ்த்திக்கிட்டே போறாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. நம்ம சிம்புவே எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து இன்னமும் கல்யாணம் ஆகாம பேச்சுலரா இருக்காங்கன்னா 2 நடிகர்கள் தான். ஒருத்தர் சிம்பு, ஒருத்தர் விஷால். சிம்புவோட விஷால் இன்னும் வயசுல கூடுதலான வயசு உள்ளவர். ஸோ கூடிய சீக்கிரம் விஷாலுக்கு கல்யாணம் நடக்கணும். அவர் சொன்னாரு, அதாவது வந்து ஒரு மேடையில சொன்னாரு, அதாவது வந்து நடிகர் சங்கம் கட்டடத்தை திறந்துட்டு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு வைராக்கியமா சொன்னாரு. அது என்னவோ, அது சொன்ன நேரமா என்னன்னு தெரியல. கட்டடம் ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆச்சு, அது முடியாமே இருந்துச்சு. அதாவது வந்து எப்படி சொல்றது, அங்க ஒரு திருமண மண்டபம் வருது, அதனால அதுலதான் என் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது முடியாம இழுத்துக்கிட்டே போகுது. பல சிக்கல்கள் அதுல தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனால விஷால் கல்யாணமும் தள்ளி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்ல வந்து அதுக்கு சம்பந்தம் இல்ல, விஷால் நினைச்சா எங்க வேணாலும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அது கல்யாணம் பண்றதுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது அவரோட பர்சனல் டிசிஷன். நம்ம அதுக்கு மேல அதை பத்தி பேச முடியாது. நடிகர் சங்க கட்டடத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அது ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. அபிஷியலா வரல.
உண்மையிலேயே வந்து கட்டட வேலைலாம் முடிஞ்சிருச்சா? இல்ல. உண்மையாலுமே கட்டட வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து நடிகர்களுக்குள்ள உண்மையாலுமே ஒத்துழைப்பு இருக்கா அப்படின்னா, ஒரு காலத்தில இல்லாம தான் இருந்துச்சு. நடிகர் சங்க கட்டடம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அடமானத்தில இருந்துச்சு பேங்க்ல. விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா வந்தபோது, அது பெரும் முயற்சி பண்ணி, அது ஸ்டார் நைட்லாம் பண்ணி மலேசியாலாம் போயி, எல்லாம் ரஜினி உட்பட, கமல் உட்பட அன்னைக்கு இருந்த பெரிய நடிகர் எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போய், அங்க ஒரு பெரிய ஸ்டார் நைட் பண்ணி, அதில ஒரு பெரிய பணம் வந்து அதில சம்பாரிச்சு, அந்த பணத்த கொண்டு வந்து பேங்க்ல கட்டி, அந்த பத்திரத்த வந்து பேங்க்ல இருந்து மீட்டு கொடுத்த அந்த பெருமை வந்து விஜயகாந்துக்கு என்னைக்குமே உண்டு. இதுவரைக்கும் நடிகர் சங்கத்துல பல பேர் தலைவரா இருந்திருக்காங்க. அதுல இந்த இந்த சம்பவம் நடந்துச்சுங்க. இது விஜயகாந்துக்கு ஒரு கிரெடிட். அதாவது ஒரு அடமானத்துல இருந்த பத்திரத்த மீட்டு மறுபடியும் அத க ம ம நடிகர்களுக்கே குடுத்த அந்த பெருமை விஜயகாந்துக்கு உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து தலைவராவும் இருந்தார் நடிகர் சங்கத்துல. அப்பதான் வந்து அவர் அந்த நடிகர் சங்கத்த கட்டடத்த வந்து மறுபடியும் புது கட்டடமா மாத்தணும். எல்லா விதமான ஸ்பெசிலிட்டீஸோட நெறைய அதாவது வந்து எப்படி சொல்றது? அதுல தியேட்டர் வருது, ஹோட்டல் வருது. அதாவது நலிந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப 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 கம்மியான ரேட்ல சும்மா ரூ. 50 ரூ. 100 வாங்கிட்டு, அவங்க தங்குறதுக்கான ரூம்ஸ்க்கு வருது. இன்னும் நெறைய கல்யாண மண்டபம் வருது. இதெல்லாம் வச்சு பண்ணணும்னு விஷாலோட ஆசை. அத முயற்சி பண்ணி ஆரம்பிச்சாரு. அந்த ஆரம்பிச்ச நேரமோ என்னமோ தெரியல. தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க நடிகர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அதையும் விஷால் தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதையும் உருவாக்கி இப்ப கமலஹாசன், விஜய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000க்கு மேல அந்த கட்டடத்துக்கு குடுத்துருக்காங்க. நிதி குடுத்துருக்காங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர் ஒரு 50,00,000 குடுத்துருக்காரு. நெப்போலியன் ஒரு 2,00,00,000 குடுத்துருக்காரு. இப்படி வந்து நடிகருடைய கூட்டு முயற்சி. இப்போ வந்து நம்ம எல்லாரும் கட்டணும். இந்த உணர்வு தான் வரணும். இந்த உணர்வு 9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா, அந்த கட்டடம் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அந்த உணர்வு, அந்த ஒற்றுமை வந்து அன்னைக்கு வரல. ஏன் வரல அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த வந்திருக்கிற விஷயத்த நம்ம வரவேற்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கடலோர கவிதைகள் ராஜா இருக்கார் இல்லையா? அதாவது பாரதி ராஜா படத்துல நடிச்சார்ல, அவர் ஒரு மார்பிள் பிசினஸ் பண்றாரு. பெரிய மார்பிள் பிசினஸ் மேனா இருக்காரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மலிந்த விலைக்கு அதாவது வந்து காஸ்ட் பிரைஸ விட கம்மியா வந்து இந்த கட்டடம் ஃபுல்லாவே வந்து மார்பிள் ஃப்ரீயா சப்ளை பண்ணிருக்காரு. ஃப்ரீயான்னு சொல்ல முடியாது. ரொம்ப 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 கம்மியான விலைக்கு குடுத்துருக்காரு. அவர் வந்து குடுத்துருக்காரு. அது இல்லாம பூச்சி முருகன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இந்த நடிகர் சங்கத்துல முக்கிய பங்கு. இப்ப இந்த கட்டடம் இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு கட்டடம். முடிஞ்சு ஆகஸ்ட் 15 தொறக்க போறாங்கிறது உண்மதான். முழு கட்டடம் முடிஞ்சு வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமா அதாவது பூச்சி வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து முக்கியமா பாராட்ட வேண்டிய ஒரு நபர் யாருன்னா, இந்த இந்த நடிகர் சங்கத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஆள் வந்து பூச்சி முருகன். அவருடைய எஃபர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது பெரிய எஃபர்ட். அவர் வந்து பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒருங்கிணைச்சு இந்த கட்டடத்த வந்து எந்த அளவுக்கு வந்து சலுகைகள்லாம் பெற்று முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிருக்காரு. அவருடைய உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வந்து பணம் குடுக்குறது, காசு குடுக்குறது அது ஒரு பக்கம். இப்ப நடிகர்கள்லாம் காசு பணம்லாம் குடுத்தாங்க. ஆனா ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணி அத வந்து கரெக்ட்டா வந்து ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்து அத முடிச்சு வேலைய வாங்குறது இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொறுப்பு வந்து பூச்சி முருகன்ட்ட குடுத்தாங்க. அந்த பொறுப்பு வந்து பூச்சி முருகன் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டாரு. இப்ப விஷால் வந்து செக்ரட்டரியா இருக்காரு. ஒரு காலத்துல நடிகர் சங்க தலைவரா இருந்தாரு. இந்த காலகட்டங்கள்ல செக்ரட்டரியா இருக்காரு. நாசர் தலைவர், விஷால் செக்ரட்டரி. மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர் சங்கத்தினுடைய கட்டடம் தொறக்கப்பட்டது விஷால் காலத்துல. விஷாலுடைய முயற்சியில அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரெடிட் அது காலத்துக்கும் விஷாலுக்கு இருக்கும். அது எப்படி விஜயகாந்த் மீட்டு குடுத்தாருங்கிற பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாரி நடிகர் சங்க கட்டடத்த கட்டி முடிச்சாரு. சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டிட்டாரு அப்படிங்கிற பேரு விஷாலுக்கு நிலைக்கும். ரொம்ப நன்றி சார். விசால் தொடர்பாகவும், நடிகர் சங்க கட்டடம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.